டாக்டர். சொல்லுங்க சரண்யா. என்ன சுத்தி ஒரு இருட்டா தானே இருக்கு, வெளிச்சம் எதுவும் இல்லையே? இல்ல, என்னோட தேவைக்காக கொஞ்சோண்டு லைட் வச்சிருக்கேன். சாரி டாக்டர், உங்களுக்கு கண்ணு தெரியுன்றத மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஏன் டாக்டர், இந்த கண்ணு தெரியறவங்களுக்குலாம் இருட்டு நடக்கிறது கஷ்டமா இருக்குமா என்ன? இருட்டுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்போ நானும் இனிமே கஷ்டப்பட போறேன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சு. தேங்க்ஸ் டாக்டர். ஆனா ஏன் இந்த மாதிரி இருட்டான ரூம்ல போய் கண் கட்ட ஆகணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு பிறவி குருடின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வருஷம் எனக்கு பயந்து ஓடி வந்துட்டு இருந்தேன் அந்த கொலையை நான் முத பார்க்க விரும்புகிறேன் டாக்டர். அப்போ யார நீங்க முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? சொந்தம்னு சொல்லிட்டு இருந்த பெத்தவங்களும் இப்ப சொர்க்கத்துல இருக்காங்க. இந்த கண்ணை தானமா கொடுத்தவங்களையும் எங்க அப்பா அம்மா ஆசையா அழைச்சுக்கிட்டாங்க. ஆனா எனக்கு நண்பர் ஒருத்தர் இருக்கான், பாவம். எனக்கு கண்ணு தெரியாத மாதிரி அவனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. ஆனா நான் அவனோட மட்டும்தான் என் வாழ்க்கையில நிறைய பேசியிருக்கேன். அவனுக்கு கண்ணு தெரியுமான்னு கூட இந்த குருடிக்கு தெரியாது டாக்டர். நான் எங்கே போனாலும் அவனோட கையை பிடிச்சக்கு அப்புறம் தான் என் கால் தைரியமாக தர நடக்கவே ஆரம்பிக்கும். எனக்கு அவ்வளோ நம்பிக்கை அவன் மேலே. இத்தனை வருஷமா என் கண்ணுக்கு தெரியாமல் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என் நண்பனை பார்க்கணும் டாக்டர். உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு சொன்னீங்க, நானே வந்து கூட. அதுக்கு அவசியம் இல்லை டாக்டர், இங்கே தான் பக்கத்தில் தான், இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ. என்ன தேடுறீங்க? என்னோட பை இங்கே தான் எங்கேயோ வச்சேன். ரூம் கிளீன் பண்ண வந்தாங்க, எங்கன்னா எங்கேயாவது எடுத்து வச்சுருப்பாங்க. இருங்க, நானும் பார்க்கணும். இங்கே தானே இருக்கும், நீங்கள் அவனா லைட்டு போட்டு தேடுங்களா டாக்டர்? அந்த லைட்டு சுவிட்சை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். ஓ சரி டாக்டர், நீங்கள் சுவிட்சை தேடுங்க, நான் பேக்கை தேடுறேன். டாக்டர், என்னோட பேக் கிடைச்சிருச்சு டாக்டர். இந்தாங்க டாக்டர் என்னோட பேகு. எனக்கு கண்ணு தெரிஞ்ச பிறகு நான் அவனை கடைசி வரையும் பத்திரமா பார்த்துக்குவேன் டாக்டர். என் கண் கட்ட அவுக்கிற வரையும் நீங்கள் கொஞ்சம் அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க டாக்டர். நட்புன்றது ரெண்டு சக மனுஷங்களுக்கு இடையில வர்றது மட்டும் நட்பு கிடையாது. அது எது மேல வேணாலும் வரலாம். எங்களோட பார்வையில இதுவும் ஒரு விதமான நட்பு தான்.